ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுல இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாம கீழே ஊத்திருங்க. இப்போ நம்ம 600 ml ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கோம். அதுல இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் காலி பண்ண பிறகு மூடியை போட்டுட்டு அதோட கவர் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடுறோம். இப்போ இந்த பாட்டிலோட அடிப்புறத்துல இருக்கிற வரும்ப ஒட்டி ரவுண்டா வெட்டி எடுத்துடுறோம். வெட்டின பாட்டிலோட அடிப்புறத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லிமீட்டர் அளவுக்கு உள்பக்கமா மடிச்சு விட்டுடுவோம். பொறுமையா எல்லா பக்கமும் சமமா வர மாதிரி நம்ம மடிச்சு விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ண வாட்டர் பாட்டில் தூண்டிலோட பேஸ் பக்காவா ரெடி ஆயிருக்கும். ஏன் இந்த குளிர்பானத்தை நான் கீழே ஊத்துனேன் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் தூண்டில் கட்டுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்போம். இப்போ நம்ம பாட்டில்ல மடக்கி விட்ட பக்கத்துல சரிசமமா இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ஹோல் போட்டுப்போம். நம்ம போட்ட ஹோல் சரிசமமா இருந்தா மட்டும் தான் பாட்டில் நேரா இருக்கும். 0.70 mm திக்னஸ் இருக்கிற தூண்டில் நரம்ப ரெட்டையா மடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் அளவுக்கு எடுத்துப்போம். அந்த தூண்டில் நரம்ப ரெட்டையா மடிச்ச பக்கத்துல நான் வீடியோல கட்டுற மாதிரி ஒரு லூப் நாட் ஒன்று போட்டு பாட்டிலோட மூடியில் இருக்கிற பக்கத்துல கட்டிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த பாட்டில் தூண்டி எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பாட்டிலோட மூடில் பக்கத்துல இருந்து 2 நரம்பு வரும். அதுல ஒரு நரம்பை எடுத்து ஒரு 20 கிராம் ஈய குண்டை கோத்துப்போம். இப்போ அந்த ஈய குண்டு பாட்டிலோட மூடில் பக்கத்திலே இருக்கிற மாதிரி நகராத வகையில ஒரு முடிச்சு போட்டுப்போம். இந்த பாட்டில் துண்டி கட்டுறப்ப ரொம்ப கஷ்டமான முடிச்சுகள் எதுவுமே தேவைப்படாது. வீடியோல கட்டுற மாதிரி சிம்பிளான முடிச்சுகளை போட்டு நீங்க ரெடி பண்ணிடலாம். இந்த பாட்டில் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இதுக்கு 2 ஈய குண்டு போட்டா மட்டும் போதும். இந்த பாட்டில் துண்டி கட்டுற மெத்தடை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க என்ன சைஸ் பாட்டில் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் ஆட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் நம்ம பாட்டிலோட வாயில் பகுதியில ஒரு ஈய குண்டு வர மாதிரி நம்ம முடிச்சு போட்டு நம்ம அதையும் கட்டி எடுத்துக்கணும். நம்ம ரெண்டாவது ஈய குண்டு கட்டின பக்கத்துல இருந்து வர 2 நரம்புல இருந்து ஒரு நரம்பு மட்டும் எடுத்து பாட்டிலோட ஒரு ஹோல்ல விட்டு நம்ம இதே மாதிரி முடிச்சு போட்டு கட்டிடுவோம். இந்த முறையில கட்டுறதுனால பாட்டிலுக்குள்ள எவ்வளவு பெரிய மீன் மாட்டினாலும் இல்ல பாட்டிலே ஏதோ ஒரு பக்கத்துல போய் மாட்டிக்கிட்டாலும் ஃபுல் பவரும் வந்து அந்த நரம்புல மட்டும் தான் இருக்கும், பாட்டில்ல இருக்காது. அதனால பாட்டில் கட்டின பக்கம் பிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. இப்போ எக்ஸ்ட்ரா வர ஒரு நரம்பை நம்ம கட் பண்ணிட்டு ஒரு பக்கத்து நரம்பை மட்டும் எடுத்து அடுத்த ஹோல்ல விட்டு நம்ம இதே மாதிரி முடிச்சு போட்டுப்போம். நம்ம கடைசியா முடிச்சு போட்டு கட்டின பிறகு நம்ம வாட்டர் பாட்டில் தூண்டி பக்கவா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வாட்டர் பாட்டில் தூண்டி செய்யற மெத்தட். இந்த மெத்தடை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்ல இருக்கிற பாட்டில நீங்க தூண்டிலாம் மாத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த மெத்தட்ல செஞ்ச ஒரு பாட்டிலை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கறத காட்டுறேன். இப்போ இந்த பாட்டில் தூண்டில மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற மாவு பாத்தீங்கன்னா வெறும் மைதா மாவு மட்டும் தான். இப்போ இது கொஞ்சமா இந்த மைதா மாவை இந்த பாட்டில் தூண்டில போட்டு நல்லா தூரமா நம்ம வீசி எறிஞ்சிரும். அந்த இடத்துல மடவு மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பாட்டில்ல மாட்டிக்கும். கணக்கு வச்சேன். ஆனா அது வெயிட்ல எங்கேயும் போட்டுருக்காங்க. நண்டை வெளியே காட்ட விரும்பல. அதனால போட்டு ஆட்டா பிடிச்சா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கடா. அதுவும் படவே இல்லை. நீங்க தான் பட்டுச்சியா அதெல்லாம் காட்டு வேணுமா? நீங்க மட்டும் தான் நண்டு பார்த்து பட்டத்தில் யாருக்கும் நண்டு பட்டு தெரிஞ்சு வளர்க்கத்தான் விடக்கூடாது. அதுதான் பிரச்சனை. அது வளர்க்கட்ட